அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சிறப்புகள். ஹதீஸ் 6. ஒதுவினால் பாவங்கள் கழுவப்படுகின்றன. ஹஸ்ரத் அபு முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு கூறுவதாவது, நான் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றபோது அவர்கள் மஸ்ஜிதில் இருந்தார்கள். நான் அவர்களிடம், அபு உமாமா அவர்களே, ஒருவர் நல்ல முறையில் ஒலு செய்கிறார், தனது கைகளையும் முகத்தையும் கழுவி தலையையும் காதுகளையும் மசஹ் செய்தார், பிறகு ஃபர்லு தொழுகையை தொழுதால் அன்றைய தினம் அவருடைய கால்கள் செய்த பாவங்கள், கைகள் செய்த பாவங்கள், காதுகளால் நிகழ்ந்த பாவங்கள், கண்கள் செய்த பாவங்களை மற்றும் மனதில் எண்ணிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த ஹதீஸை தாங்கள் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதாக ஒருவர் என்னிடம் கூறினார் என்று கூறினேன். அதற்கு அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் பல தடவைகள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். நூல் அஹ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.